அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 21/4/2025 சித்திரை மாதத்தின் 8ஆம் நாள் திங்கட்கிழமை, திருவோண விரதம், அஷ்டமி திதி. இந்த நாளில் அபிஜித் நட்சத்திரமானது கூடி வருது. இந்த நாளில் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய 24 நிமிடங்களில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தவறாமல் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தால் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், உங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க, செல்போன் பழக்கத்திலிருந்து விடுபட, சர்வகுரு வசிய தாயத்துடன் சர்வ குரு பகவான் எந்திரமும் சேர்த்து பூஜித்து கொடுக்க இருக்கிறோம். அதை பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவையெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அபிஜித் நட்சத்திரம் இதை பற்றி நான் ஒவ்வொரு மாதமே சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கும் முன்பு சகுனி சகாதேவனிடம் சென்று எந்த நேரத்தில் போரை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று நேரம் குறித்து கொண்டு வரும்படி துச்சாதனனை அனுப்பினார். ஜோதிடத்தில் வல்லுநரான சகாதேவன் எதிரிகள் என்பதால் உண்மையை மறைக்காமல் அவர்கள் வெற்றி பெறும் வகையில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்பினான். இதனை கண்ட ஸ்ரீகிருஷ்ணன் அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினால் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதால் வானில் இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் மயிலிறகில் மறைத்து வைத்துக் கொண்டார். மறுநாள் போர் தொடங்கும் வேளையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போயினர் என்கிறது பாரதம். இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம வானத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னா, அது ஒரு கேள்வி குறியீடு மாதிரி நட்சத்திரம் வானத்தில் தெரியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பகல் 12லேருந்து 1 மணிக்குள்ளே தெரியும்னு சொல்கிறாங்க. 12:45 12:15 12:49 தெரியும்னு சொல்கிறாங்க. ஜோதிட வல்லுநர்களாலே அந்த குறிப்பிட்ட நேரத்தில், ஆனால் மொத்தத்தில் 12 to 1 சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த நேரத்தில் அதற்கு ஈடாக நம்ம எதை பார்த்தால் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மயில் இறகுல தான் மறைத்து வச்சுட்டார். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு தான் அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் மயிலிறகை பார்த்தாலே போதுங்க. மயிலிறகை பார்த்து உங்கள் பிரச்சனை தீரணும், உங்கள் கடன் தீரணும், என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ நீங்கள் அதை மனதார சொல்லி கிருஷ்ண பகவான்கிட்ட வேட்டிட்டு அந்த மயிலிறகை பார்த்து தொட்டு வணங்குங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. எதை செஞ்சாலும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். சின்ன பரிகாரத்தை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ இவ்வளோ பெரிய மகாபாரதத்தில் ஒரு கதையை சொல்லியிருக்கீங்க, அபிஜித் நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஈடாக மயிலிறகை பார்க்க சொல்லியிருக்கீங்க. இப்படியெல்லாம் யோசிக்காமல் அந்த மயிலிறகில் உங்களுக்கு அபிஜித் நட்சத்திரம் தெரிவது போல் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு உங்களுடைய துன்பங்கள்லாம் தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கல்லும் கடவுளாக தெரியும். அதுதான் இதோட சூட்சமே. நாளை நேரத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் 12 to 1 உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் ஒரு குறைந்தது ஒரு நிமிடத்துலேருந்து 3 நிமிடம் மயிலிறக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கிருஷ்ணனுடைய பரிபூரணமான அருளால் உங்கள் பிரச்சனையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகளில் நிறை குறைகள் தெரிவிக்க விரும்பினாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன், குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன். இப்போது இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் பகவான் கிருஷ்ணரின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.